வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் அதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலர் வந்தாச்சு. இனி தான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்துலேயே நம்ம மசிச்சு வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் விட வேண்டாம். இப்படியே நம்ம வதக்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இனி இதில் 1 கப்பு பால் விடுறேன். பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல நிறைய ஆரோக்கியமான பொருட்கள் இருக்குது. அதாவது இதில் நார்ச்சத்து நிறைய இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பாலோட சத்தும் இருக்கும், அதே மாதிரி கிழங்கோட சத்தும் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. நல்லா தெறிக்கும். இது அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்க. இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். பாருங்க, நல்லா கட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கூட 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் போதும். பாருங்கள், இது எண்ணெய் விடாது. ஏன்னா இது மாவு மாதிரி பட்டதுனால எண்ணெய் விடாது. இருந்தாலும் நம்ம ஓரளவு உருண்டு வர பக்கத்துக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவிட்டு அதில் நம்மளோட அல்வாவை கொட்டிடலாம். இதில் நாம் வதக்கி வச்சக்கூடிய முந்திரி பருப்பு வச்சுக்கலாம்.
சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.